என் நேம் கார்த்திக் ப்ரோ. இங்கே வந்து 5 வருஷமாக பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கடை பேர் கேரி பிரியாணி ப்ரோ. 2020 ஸ்டார்ட் பண்ணது. இப்போது அப்படியே ரன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நார்மலாக ஜென்ரலாக பசங்க கூட கேம் விளையாடும்போது நான் சும்மா ட்ரை பண்ணேன் பிரியாணி. யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் அம்மா கிட்டேயும் கேட்டு பிரியாணி வந்துச்சு. இந்த குறையாமல் இது பண்ணாமல் பிரியாணி வந்துச்சு யூடியூப் பார்த்து பண்ணும்போது. சரி அப்படியே வீட்டில் பண்ணுற மசாலாலாம் எப்படிமா பிரியாணி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டு அவங்க கிட்டே கேட்டு பண்ணதுலாம் அந்த அப்டேட் விஷயம் தான் பிரியாணி கிடையாது ஆரம்பிச்சு. பிரியாணி கன்ஃபார்ம் இல்லைனா இது வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. எவ்வளோ இருந்தால் தான் போடுவாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா. சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கேன். கம்மியாக தான் பிரியாணி இருக்குது. ஏன் திரும்பி மினிட் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க நீங்கள். 2 மாதம் தான் இருக்கணும் பிரியாணி. அதாவது டைமிங் தான் இது. 1 மணி நேரம் தான் பிரியாணி இங்கே. அதுக்கு மேலே தான் பிரியாணியே கிடைக்காது. அதுக்கு மேலே வந்தால் ஏன்னா அவ்வளோ ஜனம் அவ்வளோ இது. அதான் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகப்படுத்தணும்னு. ஏன்னா வரவங்களுக்கு பாதி பேர் கிடைக்காம போகிறாங்க. அது இன்னும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். புக் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்டார்டிங் வந்து காலேஜ் பண்ணணும் ஐடியா இருந்துச்சு. அப்போ வந்து அவ்வளோ ஃபுட் ஷாப்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அவ்வளோ ஃபுட் இல்லை. ஏன்னா நம்ம ஷாப்பாக எடுத்துலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் இருந்துச்சு. 2020 டைமில் வந்து அப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அவ்வளோவும் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் இப்போ ஹெவியாக இருக்குது. அப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எதுவும் இல்லை. சரி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ட்ரையல் விஷயம் மாதிரி பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணேன். அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படியே செட் ஆயிடுச்சு. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அந்த முனை வரைக்கும் வரும். ஆனால் அங்கேருந்து ஆஃபீஸில் வந்து நான் 12:40 கிளம்பிடுவேன். அங்கிருந்து வந்து பார்த்தா 12:40 வந்து 12:50 அங்கே இருக்கும்.